மக்களே இன்னைக்கு ஒரு பொடி டெண்டே பாருங்கள், இதெல்லாம் ஸ்பைக் மாதிரி இருக்குது. பார்த்தீங்க சாப்பிட்றோம். சாப்பிட்டு அப்படியே இருக்குது. என்னடா அப்படி சாப்பாடு வாங்கி தண்ணி ஒத்துக்கிட்டாங்க. மணியை கூட்ட விடு போட்டானு இல்லைடா பெருசுடா. முக்கு சரியான சைஸுங்க கண்டா. என்னடா அது அதையும் கலப்பில் மண்ணை இல்லைடா பெருசுடா. தொங்குள் வாய போடுறான் நீ பார்ப்பேன்டா. மீன் தோடு. வணக்கம் யாருக்கா. இன்னைக்கு கிளம்பிட்டோம்னா 4 மணியே தொட்டிக்கு தூக்கி போட கிளம்பிட்டோம். எல்லாம் வெளியில் ஆயிடுச்சு. பஸ்ஸெலாம் ஓரத்தை ஓரத்தில் போயிட்டுருக்கு. கேமரா பேக் சைடு திருப்பி பாருங்க. டோல்கட்டா ஏர் ஸ்குவாட் நம்ம எப்பயுமே டோல்கட்டை தாண்டி போவோம். மணி 5:50 ஆயிடுச்சு. அப்படி முரட்டு விடியலாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் கண்டிட்டுருங்க. அந்த டோல்கட்டெலாம் தாண்டி போகிறோம். கடல் கடலே நொண்டியே போட போகிறோம். ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்களா, டோல்கட்டை தாண்டியாச்சு. அம்மாய்க்கு போயிட்டுருக்கோம். அம்மாய்க்கு போயிட்டு விளாக கண்டி பண்ணுவோம். அம்மாய்க்கு உள்ளே போயிட்டு ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கம்மாய்க்கு உள்ளே இருந்துட்டோம். சரியாக காலையில் சூரிய உதயம் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் மேட் இருக்குது. வண்டி இங்கே நிப்பாட்டியாச்சு. வண்டி சாத்தின்னு எடுத்தாச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் கண்டு விட்டுருங்க. தூண்டி குச்சி நாங்கள் இருங்க கிளம்புவோமா. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அப்பளும் எடுத்துக்கிட்டு மாலுக்கு க்ளவுஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஆகிட்டோம். தொண்டு குச்சி 2 ஸ்டிக் எடுத்து வந்துருக்கோம். அன்னைக்கு போடுவோம். நம்ம கொஞ்சம் நேரம் கிட்ட தூண்டியை போட்டு வைப்போம். மணக்கு வரி அப்படியே எடுத்துகிட்டு வாடா. 2 கவரையும் சேர்த்து. அது ஓட்ட கவரா 2 கவரையும் சேர்த்துவிடா. தூக்கிட்டு வாடா. அங்கிட்டு போய் போட்டுருக்கேன். கொது க்ளவுஸ் போட்டேன். ஆமாம் நேற்று இதுக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்தேன்டா. நீ போன அடிக்குமே மாமா வீட்டில் தான் இருந்தேன். ஆமாம் சாமி நடத்தல மாட்டினாவே யாஸ்கர் பார்த்தீங்கன்னா எங்கள் மாலை சாமியை கும்பிட்டு பொண்ணு விருப்பப்படுறாரு. நல்லா மீன் கடிக்கணும். ஃபஸ்ட்டு புள்ளியே தொங்க கூடவே முடியும். நம்மளால நேற்று நைட்டு பொழுதுன்றது தாங்க பெரும் மாடாகி போச்சு. போடடாமா தோண்டி போடு போடு அப்படியே நிமிஷம் போடு போடு. டாக்டர் க்ளவுஸ்லாம் மாட்டார். இன்னும் என்ன காத்து இந்த முள்ளு உடஞ்சிடாமடா. ஒரு மாதிரி துருப்பிடிச்சிருக்கு. இந்த கடுமையாக கிடக்கு. எல்லாம் இறங்கிட்டாங்க. நம்மளே இடத்துல இறங்கிட்டேன். மணி அம்மாக்கா ஜூ இந்த மணி ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மணி தோண்டி கஷ்டப்படுறாங்க. ஸ்குவாட் பார்த்துக்கிறோம். போதும். இங்கே ஒரு மேய்ச்சல் சொல்ல மாட்டேங்கிட்டு போட்டு வை அடிச்சேன்.
ம் கை வலிக்கு. விடு விடு கிடைக்குது போடா அப்படியே. கொடு. அடுத்து தண்டிங்க 2 தண்டி கடிக்கிற மணி. அதில் கடிக்கிற மணி போட்டுண்ணா போடுறான். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீனுங்க. ஆமாம் சாமியை கும்பிட்டு உள்ளே போடு மீன் கடிக்கணும். இதுக்கு 2 மட்டும் நான் கடிச்சிச்சு. வெளியில் கடிச்சிருக்கும் போல. இந்த தண்ணி கடிக்கிற மாதிரி ஃபுல் வச்சிடும். ஓகே இன்னொரு தண்ணியிலையும் மீன் கடிச்சு ஸ்குவாட். 2 தண்ணி சும்மா போட்டு வச்சான் மீன் பழக்கிறதுக்காண்டி. இன்னொன்று மீன் கடிச்சிருச்சு. அதை கடிக்க ஆரம்பிச்சுன்னா ஒன்றிலே போடுது. அம்மா 7 இது பண்ணு. இந்த புழு தீர வர மட்டும் எனக்குள்ளே போட்டு வச்சுக்க. இல்லை கடிக்க வரா சுற்றுது கரையில் கிடக்கும். உச்சிக்கு மாட்டிக்கிட்டேன். எவ்வளோ வச்சு காவல் என்னடா மணி இது போதுரா. டேய் 7 கிலோ கொடுத்துட்டா போய் அவ்வளோ வச்சா போடுறா. போடுறா என்னடா அப்படி போயிடுறீங்க. இல்லை எங்கிட்டே வரேன். நீ இங்கிட்ட இழுக்கிற அப்போ தான் வீடியோ நல்லா இருக்கு. வலையை எங்கிட்ட வச்சு போடு. இப்படி வச்சுக்க. வலை எங்கிட்ட வை. அது நமக்கு தெரியும். எங்கடா கடிச்சிச்சா பெருசுடா போய் அடுத்த டம்ளர் உள்ளே போடுவாங்க. ஒன்றிலே கொடுப்போம். கடிச்சிச்சுல 2 தண்டி போட்டு வச்சேன். ஒன்றில் மீன் கடிக்க டபுளாக அடிச்சு மணி சந்தோஷம் தாங்கங்களா. சந்தோஷம் இல்லை இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதில் குரங்கு பஸ் கூட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நானும் மாப்பிள்ளையும் சரக்கு போட போகிறேன். கோமாப்பட்டி வந்துட்டா. நானும் என் ஃப்ரெண்டு அதுக்கு நரம்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் ரொம்ப இங்கே விட்ட கட்டி வச்சுருக்கேன். தூண்டியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து தொங்கூடு கூட கிடைக்குதோ. என்ன ஒரு மாதிரி ஆடிட்டு போகிறா டபுள் கண்டே ஸ்குவாட். எத்தனை கிடைக்குது ஓடு வந்துடும். அதே இது வேலை விட்டேனா. போடுறா என்னடா நீயோட அதிரடியாக இருக்கட்டையாக இருக்க முடியும். இன்றைக்கி க்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன். என்ன க்ளவுஸ் அந்த கையில் போடுற இந்த கையில் ஊற்றியா? இதில் தான் போடணும். இது பொழுது இருக்கும். பட்டையாக இருக்க சிலேப்பிலாம் காணுங்க எக்ஸ்பர்ட். நான் போட்டோன்னே ஒரு 4 ஒரு சைஸ் கண்டை சிலேப்பி கண்டை கடிச்சிக்கிட்டே இருக்குது. நல்லா மீனுங்க. டாக்டர் பார்க்குறாரு புழு நிறையா தின்னுருச்சா இல்லையான்னு. அங்கிட்டே போடுறா. நானும் என்ன அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு.
காத்துட்டே அடைப்பாங்க அவளை எப்படா புழு வரும் கடிப்போம்னு. புழு கிடையாது. வந்துட்டேன் கரடியாக வந்துட்டேன் அவன் ஆள். எப்போ பார்த்தாலும் வந்துடுவேன், கரெக்டாக டயத்துக்கு வந்துடுவார். இல்லை மேலே மாடி இருக்கு, நைட்டு எல்லாத்தோடு மாடி இருக்காங்க. மாடி இருக்கு, வள்ளியில் மாடி இருக்கு, வள்ளி ஆடுது. மீனா இப்போ ஒரு அஞ்சு பொண்ணு மட்டும் நல்லா பிள்ளைங்க மாற்றி போடு, எடுத்து வெளியில் விட்டுறாத. போடுறேன். அதே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு சின்ன இங்கே இருக்காங்க. என்னாச்சு ஆப்ரேஷன் பண்ணீங்க? இல்லை நல்லா இருக்காங்க, சும்மா நார்மலாக. இல்லைடா புரிச்சா தொங்குள் வாய போடுறான், நீ பார்ப்பண்டா. மீன் தொடுதாண்ணா ஒரு 4-5 மீனுக்கு. பெரும்புடா ஓகே, வாயை பிளந்து புழு எடுக்கிறேன் சொல்லி. பெரும்புழு அது தின்றுருக்கு, அந்த மீன் சேர்க்குற வாயில் அதை வெளியில் விட்டுரு. சின்ன புழு அது உசரத்துக்கு பாரு எப்படி தின்றுருக்குன்னு. ஆள் பார்க்கணும் சிறுசு, செய்கிற வேலையெல்லாம் பெருசு. விட்டு வந்துருச்சு, மணியை பார்த்தேன். கொஞ்சம் பெருசாண்டா, வேண்டா விளாண்டுக்கு அதை வச்சு. கண்டுபிடிச்சிருக்காங்க தூண்டி முள், அதில் ஒரு செலுக்கு, மீனை புழு கொளுத்து போடணும். பிடிக்கிறவனுக்கே பற்ற மாட்டேங்குது. போடா பெருசாண்டா. நல்லா மனசாக கேர் சொன்னீங்க. எப்படி போடுவானுங்க அதில் இருக்கட்டும், ஒரு அதை மட்டும் பார்த்து. அதுவும் பெருசா அவ்வளோதான் கதை முடிஞ்சிட்டா. மீனுக்கு பெரிய பொருள் வச்சு 10 மீன் அடிக்கிறாங்களோ. இந்த வாரம் முறை கிளம்புறத பாரு. புழுவை காணுமே, எங்கடா மிதக்கிறாங்க, இப்படி தேடுறாங்க. அதான் உள்ள போட்டு விடு, போட்டானு இல்லைடா பெருசுடா. முக்கு சாரி வந்து சைஸுங்க கண்டா. என்னடா அது அதையும் கலப்பில் மண்ணை பண்ணிங்க. நல்லா போடுறா, வாய்க்கில் வர்றா. நல்ல சைஸ் இரு போடுறது சைஸு. மக்களே இன்னைக்கு ஒரு பொடி கண்டே பாருங்கள், இதுனா ஸ்பைக் மாதிரி இருக்கு. உள்ளே போடு. நல்லா முரட்டு மீன் தண்ணி அடித்ததை பற்றியா? நான் என்னடா உடனே உள்ளே வச்சதியா? பெரிய மீனாக இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டா பெரிய கண்டா நம்ம கொடுத்துட்டா. ஆத்தா பெரிய புழுக்கே கடிக்க வருவல. பெருசு எப்பவுமே ஒரே இடத்துல 2 திங்காது, அப்படியே எடுத்துகிட்டே போயிடும். கட்லாதான் கிடச்சிருச்சு. இரு போட்டு போடுறா பெருசுடா.
அந்த வகுத்துக்கண்டை கடிச்சிருச்சோல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பெரிய கண்டையாக மொட்டையாமணி கம்பாயில் அறிமுகப்படுத்துகிறவங்க எனக்கு நானும் அப்படி நினச்சேன். வண்டி நிற்கிற மாதிரி அங்கேருந்து வர்றது அங்கே இருக்குது. கரும்பு புல்லு தாண்டா இருக்கும். நல்லா கரும்பூச்சி நல்லா ஒரு கிடைக்குது. பூச்சி கூட இருந்தாலும் கரும்பூச்சி நல்லா கிடைக்குது. சரியா கரும்பூச்சி தொடுது. கிழக்கு நான் அதை கடிச்சானுங்க. நாற்று தெரியல புழுவ மணி வயலுக்குது பையி. எல்லாம் உள்ள போட்டு விடு விடு விடுறா போடுறா. ரெண்டுன்னு உள்ள விடு. நெட்டு கண்டா சதை கண்டடா. கையில் பிடிக்கும் போது பார்த்தியா சதை அப்படி தெரியுதுன்னு. மீன் பிடிக்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டு. என்ன ஒன்று 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு எனக்கு கிளம்பி வரணும். லேட்டாக வந்தோம்னா 2 மணி நேரம் வேறு. புழு மாத்திரா மணி மணி அந்த புழு மாற்ற மணி நான் கேட்க மாட்டேன். புணுக்கு புழு போகிறேன். புணுக்கு இதேரா நல்லா இரு மணி போடுறாப்பா போடுறா. நல்ல கண்டடா கரும்பூச்சி கரும்பூச்சி இருக்கான்னு பார்த்து போடுறேன். தலை புட்டு பூச்சி தானே கடிக்கிறாங்க. நல்ல சைஸான கண்டையா ஸ்குவாடு. ஏறா போடுறா. அது நல்லா இல்லடா. அந்த புல் தாண்டா கிடைக்குது. அந்த கண்டே அந்த புல் தான் கிடச்சி. அதில் 2 புல் பெரிய புல் போட்டது. 2 புல்லுமே காலி. போனால் இருக்கணும் இந்த இருக்கணும். அப்படியே கிடக்குறாங்க. மேக்கத்தில் கிடக்குறாங்க. நல்லா 2 பேர். பெருசா அவங்க மணியோட டபுள். கெண்டை கூட கிழங்கு மாதிரி இருக்குது. ஒரு பீஸ் வந்துடும் ஒரு கண்டையை. அந்த அது வெளியே விட்டு சைஸான கண்டை தான். இந்த ஊரில் இருந்தால் அதை உள்ளே விட மாட்டோம். ஓகே ஓகே. என்னடா போகிறேன்.
நல்ல கண்டடா, அப்படியே கேப்சர் பண்ணுறேன். இல்லைடா மணி அது காட்டுப்புறாவா குயில் சின்ன மீன் பொறுமையாக போடுறேன். ஆடி பேண்ட் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அரணாயிரம். போடுறேன். போட்டு உள்ளே போட்டுக்க. அதை ஒன்று மட்டும் விட்டுட்டு அதுலேயே அது ஒரு ரகம் இது ஒரு ரகம் போல. நல்லா கொட்டிட்டு போவோம் கீழே. சரி நல்லா போட்டு விடு. இது போட்டு வெளியில் எனக்கு ஒருத்தருதா உச்சி எவ்வளோ பேர் போச்சு நரம்ப அதுதானே எடுத்துச்சு. போயிட்டு இருந்துச்சு, வெளியே தெரிஞ்சு மிதப்பு லைட்டாக தெரிஞ்சு முட்டி அப்படியே முட்டி போயிடுச்சு. பெருசா அதுதான் முடிஞ்சிட என்னோட கரும்பு. இந்த வாரம் கரும்பு இறக்க மாட்டால, மழை வந்துடுச்சா பாவண்டா. அவனை ரெடியாது
என்னடா இந்த குருவி இங்கனுக்குள்ளே போடுது புதுசா இல்லடா குருவி என்ன இங்கனுக்குள்ளே போடுது நிற்கும் போல ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா பிடிச்ச மீனை பாருங்கள், அப்படியே நம்மளால் மணியை பாருங்கள் பாருங்கள். இந்த சாக்கில் கம்மி இல்லாமல் பிடிச்சது தனிக்கில் போகிற அப்படியே போய் எடுத்துக்கலாம். போ கதைக்கு போ பார்த்தீங்க கரைக்கு ஓட்டு அங்கேயே கழட்டி சுற்றிக்கிடுவான். போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நாகபலி கிளம்பிட்டாப்ப இந்த பாதிரி இந்த பாதை 3வது நாள் வேட்டாங்கன்னைக்கு சிலேபி தான் கிடைக்கிது நமக்கு வந்து. நம்ம எங்கே போனாலும் நம்ம செல்லப்போன சிலேபி வந்து நமக்கு எங்கே போனாலும் வந்து கிடச்சிடும். சொறி வேலை இருக்குது. மணி ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரஞ்சிருக்கேன். சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு அப்படியே சாப்பாடு வாங்கி தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. மணியை கூப்பிட்டுருக்கு. ஒரு 2 3 4 கண்டை பெரிய கண்டை கிடச்சிச்சு. அப்படி போவோம். ஆளை பார்த்தீங்கன்னா அது நிறைய ஓட்டி வந்துட்டேன். இந்த இதுக்கு நடக்கிறதுக்கே டங்குவார் கிளீது. இன்னும் ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் போட்டோன்னே இன்னும் ஒரு 15 கிலோக்கு பிடிக்கிறான்டா. கேடா அழகுடா யாருங்க சேர்த்து வாயை பழக்கிறதா. சேர்த்து கூட்டத்தையே அழைக்கிறாங்க அவங்க. பார்த்துடா ஒவ்வொரு தடவையும் நம்ம மீன் பிடிக்க இருந்துட்டு போகும்போது ஒரு 10 கிலோ 15 கிலோ நம்ம வந்து பிடிச்சிட்டு போகிறோம். அந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க. அப்படியே காலையில் 4 மணி 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பணும், பொழுது தோண்டணும், வண்டி எடுக்கணும், பெட்ரோலை போடணும், போட்டுட்டு கிளம்பி வந்து வண்டியை ஒரு இடத்துல சேஃபாக நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் ஒரு 9 ஆயிரம் ஒரு நாள் ஒரு கம்மாயில் மீன் கிடைக்காமல் போகும். அது நல்லா கிடைக்கும். இதுதான் டிஃபன் முடிஞ்சே வரணும். பசி தாங்க முடியும். யாரையே கல்லை தூக்கி போகிறோம்